ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றே வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். ஹாய் கைஸ், எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். ஹாப்பிராஜ் ப்ரிவியூ ஷோவில் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்தவங்க எல்லாமே ப்ரெஷ் ஷோ ஃபஸ்ட்டு இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே நல்ல கமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு யூடியூப்லேருந்து இப்போ ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருமே உங்கள் சப்போர்ட் தான். எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜிவி அண்ணா இதில் லுக்கே வேறு லெவலில் இருக்குது. இதில் நடிப்பு எல்லாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜாஸ் மெரியான் சார் எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது. டான்ஸுக்கு டான்ஸ் இருக்குது, வைபுக்கு வைப் இருக்குது, சாங்குக்கு எமோஷனுக்கு எமோஷன் இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. டானில் லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரொம்ப எமோஷனலாக்கி வருவோம். அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இது. ஸோ அந்த மாதிரி படம் பெருசாக போகும். ஜார்ஜ் மரியம் தான் ஹீரோ, ரமா ஹீரோயின், மற்றவங்க எல்லாருமே சைட் ஆக்டர்ஸ் தான், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அப்பாஸ் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. அப்பா மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஜிவி பிரகாஷோடைய ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் கெட்டப்பும் நல்லா இருக்கு. அவருடைய மெச்சூர்ட் லுக் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்கு சார். இந்த காலத்து பசங்க கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிரே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு போரிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஐயோ இந்த படத்தை எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அது எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு லைக் அப்படி ஒரு 10 லெவல் மேலே போன மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது. குறிப்பாக அந்த பேரண்ட்ஸை வந்து இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ஆஃப்டர் 18க்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸோட மரியாதைலாம் புரிய ஆரம்பிக்கும்ல. லைக் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. எனக்கெலாம் வந்து எங்கள் அம்மாவை ரிலேட் பண்ண முடியுது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம நிறைய பேருக்கு காட்ட போகிறாங்க அப்படின்றது. நிறைய பேர் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போவே தெரியுது. இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். டான்ஸு, காமெடி, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஸ். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு சோகமாக நடித்த மாதிரியே இல்லை. அவர் ஃபேஸில் அந்த ஒரு ஹாப்பினஸ் நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அப்பா கேரக்டர் ஜார்ஜ் சார் செம்மையாக பண்ணிட்டாங்க. மதுரை முத்து அண்டு ஹீரோயின்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் செம்மையாக பண்ணிட்டாங்க. நிறையா படங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம். அதுவும் சிவி பிரகாஷ் சார் கூட புது காம்பினேஷன். எல்லாருமே தங்களுடைய பங்களிப்பை நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அதனால் இன்னும் நான் படம் பார்க்கல. எல்லோரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இனிமேல் போய் பார்க்கணும். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. இந்த படம் மூலம் பெரிய தெளிவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மகிழ்ச்சி. படம் சூப்பராக இருக்குது சார். படம் வந்து எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பிரதீப்போட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன்ல டைரக்டர். அதனால் நல்லாவே வந்திருக்கு படம். என்னென்னா ஃபாதர் அண்டு சன்னுக்கு வந்து உண்டான ஒரு எமோஷன் படம் தான். எப்படின்னா நானும் வந்து அந்த மாதிரி தான் அதை உணர முடியுது. தந்தையை வந்து நம்ம எதிர்த்து பேசிடுறோம்ல, அதுதான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து படத்தில் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து முடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். பர்சனலாக நிறைய பேர்த்துக்கு டாக் ஆகும். ஏன்னா எல்லாருமே இப்போ அப்படி தானே இருக்கும். ஃபேமிலியில் கமிட்மெண்ட் அப்படின்னாலே உருவத்தை பார்த்து இட போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இதில் நல்லா சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சாரும் சரி, மரியான் சாரும் சரி, ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்கு. இல்லை எதுவுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலிக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட். உண்மையை சொன்னோம்னா ஜிவி சார் ஆக்டிங் வந்து அவர் எப்பயுமே பண்ணுற கேரக்டரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷனோட ஹாப்பிராஜ் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிவி என்ன படம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க. அப்படி எதுவுமே யோசிக்காமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஆர்டினர் பண்ணுற சாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய இடங்களில் படம் இன்னும் முடியவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த வெயிட்டிங்க்கெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸை ரொம்ப தரமாக முடிச்சிருக்காங்க. அண்ட் நல்ல கருத்து, அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த அப்பா பையன் ஸ்டோரி, அம்மா பையன் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்போம். இதில் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சாங் ரொம்ப வைபாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் 2-3 சாங்ஸ் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஜிவி அண்ணாவோட ஆக்டிங் மோஸ்ட்லி லவர் பாயாக பார்த்துட்டோம். பட் இந்த படத்தில் பார்க்குறப்போ என்ன தலைவா எமோஷனல் ஆக்குற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் பார்க்குறப்பயே. நான் அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஜார்ஜ் மரியம் சார்.
ஏன்னா அவர் தான் படத்தோட மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா தலைமை எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திடுறாரு. இந்த படத்துலையும் அவருக்காகவே படம் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக வருது. ஒரு மாதிரி 4 out of 5, 4.5 out of 5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம், எவ்ரிவன் ஹூஸ் ஒர்க் ஹியர், எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் ஹியர். அவங்க எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மை டைரக்டர் மரியா, ப்ரொடியூசர் ஜெயகாந்த், ஜெயவர்தா, the whole team and all the artists who given the best for this film. தேங்க்ஸ் ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃபிலிம் வந்து ஜார்ஜ் சார் வந்து ரொம்ப ஒரு கோல்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு லைஃப் டைம் ரோல். ஸோ சார் பேசுவாங்க. தேங்க்யூ சார். எல்லா படம் நாங்கள் எல்லாம் எஃபெக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். இதில் நல்லா எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டெக்னீஷியன் மியூசிக்கும் நல்லா போட்டிருக்காங்க. கஸ்டன் பிரபாகரன் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. கங்கைமரன் பாடியிருக்கார் என்னுடைய மாண்டேஜ் சாங்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரீமியஸ்க்கு வர ரெஸ்பான்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது எங்களுக்கெல்லாம். அண்ட் படம் March 27 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன படம் தியேட்டர்ஸில் பாருங்கள், எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் ஜிவி சார் அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் வித் த ஃபிலிம். கண்டிப்பாக படம் தியேட்டருக்கு போகிறோம். தேங்க்யூ. அகெயின் ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மரியா அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்து கங்க்ராட்ஸ் அண்ட் எங்கள் ஃபுல் டீமுக்கும் ஒரு பிக் கங்க்ராட்ஸ். ஸோ நானும் படம் இன்னும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டே தான் எல்லாத்துக்கும் பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ப்ரீமியர் ஷோ போயிட்டுருக்கு, ப்ரெஷ் ஷோ போயிட்டுருக்கு. ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் என்னென்ன நினச்சி எந்தெந்த சீன் எந்தெந்த எமோஷன் நினச்சதுமோ எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரெஸ்பான்ஸ். ஸோ எல்லோரும் 27 தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நிறைய லைக் இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அந்த எல்லா எமோஷன்ஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அப்புறம் படத்தில் நடிச்ச ஜார்ஜ் சார், நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும், அவருக்கு தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோயின் மேம், அவங்களுக்கு தேங்க்ஸ். மணி மாஸ்டர் வந்து 5 சாங்ஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே மெயின்லி பிரார்த்தனா, அது வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் 27 வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் பார்த்துக்குங்க, எல்லாமே இளமை. இதே எங்கே தான் தேட்டருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோ பச்சிலம் குழந்தையாக இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுடைய இளமை அதே யூத்துக்கு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி. நிச்சயமாக 27ஆம் தேதி தேட்டரில் வர உங்களுக்கு சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், பிபி குறையும், வெளியே வரும்போது ஆரோக்கியமாக இருவீங்க. எப்போயே நாங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ அழகழகான கமெண்ட்ஸ் மக்கள்கிட்ட வந்துச்சு. அதனால் நல்ல யூத்ஃபுல்லான படம். உங்கள் மேடையில் பார்க்குற இதே வைப்ரேஷன் தேட்டரில் இருக்கும். உங்களுடைய மீடியாக்கள் சப்போர்ட் ரொம்ப பெரிய தேவை. ஆக மொத்தம் ஒரு 2.5 மணி நேரம் மறந்து எல்லாத்தையும் கவலையெல்லாம் மறந்து சிரிச்சு நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு டானிக் தான் கேபி ராஜ் படம். 27 தேட்டரை எல்லாரும் பார்க்க மறந்துறாங்க. பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் மைக் எடுத்து பேசிக்கிட்டா, என்னோட ஃபஸ்ட்டு படம் ஒரு சோஷியல் மீடியாவில் அப்பாவுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். யாரும் வீடியோ போட்டுருக்கு, அப்பா கஷ்டப்படுறாரு, 21 வருஷமாக கஷ்டப்படுறாரு, ஏதோ ஒரு வீடியோ போடணும்னு நான் வீடியோ போட்டேன். இந்த அளவுக்கு வைரல் ஆக்குனது நீங்கள் தான். இந்த கேமராவில் தான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன். இந்த கேமராவில் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கும் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ நாங்கள் என்னை எப்படி நேசிச்சிங்களோ அதே மாதிரி படத்தை நேசிக்கணும். படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமான சீன் இருக்குது, காமெடி சீன் இருக்குது, உங்களுக்கு எல்லா சீனுமே இருக்குது, டான்ஸ் இருக்குது, வைப் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தில் இருக்குது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. சம்மருக்கு நீங்கள் சூப்பராக ஒரு படத்தை பார்க்கணுன்னு ஹாப்பி ராஜுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு குட் ரிலேஷன்ஷிப்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மட்டுமே வெளியில் வரும், நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும்.